ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ சம்பவம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருடம் சிறப்பாகவே அமையட்டும். ஸோ செம்ம நியூஸ் வந்திருக்கு. இந்த ரயான் பண்ண நான் சொல்லுவேன்ல, எனக்கு இதில் போடுவேன்ல, அந்த வேலையை என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சு இப்போ எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க ரயான் யாருன்னு, முத்துக்குமரன் என்னென்ன விஷயத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரயான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார்ல, என்னை பார்த்து உங்களுக்கெல்லாம் பயம்டா, நான் தனியாக ஸ்டார்டிங்லேருந்து கேம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆடல, கேர்ள்ஸோட அலைன்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து செகண்ட் ரவுண்டு, அதாவது நெருப்பு குழியோட செகண்ட் டாஸ்கோட முன்னாடி வந்து பாய்ஸ் வந்து டீம் போட பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரட்டேன், நம்ம 5 பேர் டீம் போட்டு ஆடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேட்கும்போது இன்றைக்கி இது இப்போ மட்டும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் அப்போ போட்டு இன்றைக்கி இது இப்போ மட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை, அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து அப்புறம் அந்த மார்னிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலைல சும்மா கிளாஷ் மாதிரி நார்மலாக பேசும்போது ஒரு வாய் தகராறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சண்டை போச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து சொன்னார், என்னை பார்த்து உங்களுக்கு பயம்டா அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் அசால்ட்டாக சொல்லிட்டு போனார், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைடா உன்னை பார்த்து பயப்படுன்னு சொல்லி போயிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்துக்குமரன் ஜாக்லினோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ண, அது அப்படி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் கிட்ட, அதாவது பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை பார்த்து உங்களுக்கு எல்லாம் பயம்டா அப்படின்னு நான் முத்துக்குமரன் பார்த்து சொன்னேன், அது தப்பான்னு கேட்டோடனே அருண் பிரசாத் வந்து சொல்கிறார், அது 100% தப்புடா அப்படின்னு சொன்னார். அது தப்பு. உடனே வந்து இவர் மழுப்ப பார்க்குறாரு. இவர் கரெக்டுன்னு தெரியணும்ல. இப்போ செம்ம பயத்தில் உள்ள உட்காந்துன்னுக்கிறாரு. என்ன பண்ண போகிறோம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இவர் மழுப்பணும்ல. நான் ஒரு பக்கம் காட்டு, நான் இப்படி சொல்ல நார்மலாக உங்கள்கிட்ட இப்போ இப்படி பேசுகிறேன், எனக்கு உங்களை பார்த்து பயம்டா அப்படின்னு சொன்னேன். அப்படியா நீ சொன்ன, அவ்வளோ நக்கலான ஒரு சிரிப்பில் அப்படி சொன்னீங்க நீங்கள், அப்படி சொல்லிட்டு இங்கே உடனே எனக்கு உங்களை பார்த்து பயம்டா அப்படின்னு சொல்லி நார்மலாக சொன்னாங்க. உடனே அருண் பிரசாத் சொன்னால், நீ எப்படி சொல்லியிருந்தாலும் அது தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருந்தார். ஸோ உடனே இவர் மழுப்பணும்ல, இவர் எங்கெங்கே பூச்சி அங்கங்கே பூச்சி நூல் உருவுறதுல இதாக பண்ணுறாரு. பட் அருண் பிரசாத் வந்து நீ எப்படி சொல்லியிருந்தாலும் அது தப்பு தான். உடனே வந்து இன்னொன்று மாத்துறாரு. இப்போ நான் வந்து நம்ம கொஞ்சம் பாவம் நம்ம காட்டிக்கணும்ல. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. உடனே கொஞ்சம் வெளில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன்டா, நான் இப்படி சொன்னோடனே ஜாக்லினும் மஞ்சரியும் பேச வந்துட்டாங்க. இந்த வீட்டில் தெரியும் முத்து ஜாக்லின் மஞ்சரி 3 பேர் நல்லா பேசுவாங்க. அப்போது இது 3 vs 1 மாதிரி ஆயிடுச்சு, என்னால் தனியாக இது பண்ண முடியல அப்படின்னு. எப்படி இது உடனே இப்போ எப்படி மழுப்புறான் பாருங்க. இதில் வேறு என்னை பார்த்து பயமா, நேற்றே நீ வந்து இவங்ககிட்ட போயிட்டு வா, நம்ம 5 பேர் சேர்ந்து ஆடலாண்டான்னு சொன்னவன் தானே நீ, உடனே இவர் தனியாக ஆடுறாராம். எப்பா என்ன இப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டண்ட்டாக உடனே முத்து ஷால்ட் ரயான் ராக்டா. ஏன் அந்த கமெண்ட்ஸ் போய் அவ்வளோ வன்மம் காட்டிங்க தெரியல. நீங்களாம் பிக் பாஸ் ப்ரோமோ மட்டும் பார்த்து இருப்பீங்க போல். நான் உங்களை சொல்லலை, சில பேர் சொல்கிறேன். சில பேர்லாம் ப்ரோமோ பார்த்து இந்த ஒரு அஸ்வின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு நிற்பார் விஜய் ஃபோட்டோ வச்சு, விஜய் நான் தப்பா சொல்ல போட்டு எல்லா சேனல் கீழே போய் கமெண்ட்ஸுக்கு போயிட்டு லைக்கு பிச்சை எடுப்பானே, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் சில பேர் அந்த கமெண்ட்ஸில் போய் வேலை பார்த்தாங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், ரயான் கேட்ட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கரெக்டு. பட் நீயே அந்த தப்பு பண்ணியிருக்க, அப்போ உனக்கு அது கேட்க ரைட்ஸில் தான் நான் மீன் பண்ணுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சில பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டு. முத்துக்குமரன் கொஞ்சம் திணறுதான் அதான் எஸ். ஏன்னா முத்துக்குமரன் நேற்று சில பல தவறுகளை பண்ணார். முத்துக்குமரன் சில பல அது ஸ்ட்ரைட்டாக போய் அவங்ககிட்ட கேட்கலாம், பட் அதை கேட்கல அவர், அது ஒரு மிஸ்டேக் தான். பட் ரயானும் தவறு பண்ணியிருக்காரு. அதனால் மூடி மறைக்க பார்க்காதீங்க ரயான். இந்த வாரம் நீங்கள் ஜெயிக்கலன்னா நீங்கள் வெளில போயிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.